வணக்கம். இன்னைக்கு நாம அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அதாவது ஏஐடியூசி பத்தின சில முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, வாங்க முழுசா இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தா இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. ஏஐடியூஸ பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா முக்கிய விஷயங்களையும் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏஐடியூசினா என்ன, அது ஏன் அவ்வளவு ஒரு முக்கியமான அமைப்பா பார்க்கப்படுது, அத முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், இதுதான் ஏஐடியூசியோட விரிவாக்கம். யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல முதல் உலகப் போருக்கு பிறகு இந்தியால தொழில்கள் வேகமா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா தொழிலாளர் உரிமைகள்னு ஒன்னும் சரியா இல்ல. அதே சமயம் ரஷ்ய புரட்சியோட வெற்றி உலகத்துல இருக்கிற தொழிலாளர் இயக்கங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் 64 வெவ்வேறு தொழிற்சங்கங்களோட பிரதிநிதிகள் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு பெரிய முன்னோடி அமைப்பை உருவாக்குறாங்க. சோ இது வெறும் ஒரு அமைப்பு மட்டும் இல்ல, அது ஒரு வரலாற்று தேவை. ஓகே, அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி படிச்சாலும் 2 கேள்வி கண்டிப்பா வரும். அது எப்ப உருவாச்சு, எங்க உருவாச்சு? இந்த தகவல்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 30, 1920. இதுதான் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உதயமான நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட், மறக்கவே கூடாது. சரி, தேதி பார்த்தாச்சு. இப்போ இடம் பம்பாய், அதாவது நம்ம இப்போதைய மும்பை. சோ வருஷம் 1920, இடம் பம்பாய். கிளியரா? சரி, ஒரு இயக்கம்னா அதுக்கு தலைவர்கள் வேணும் இல்லையா? அப்போ ஏஐடியூசிய உருவாக்கி அதை வழிநடத்தின முக்கியமான தலைவர்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐடியூசியோட முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். இது பரீட்சைகள்ல திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு கேள்வி. சோ இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த நம்பரை பாருங்க, 1,40,854. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போதே இவ்ளோ உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல தொழிலாளர்கள் மத்தியில எவ்ளோ பெரிய எழுச்சி இருந்திருக்கும்னு. இது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியோட தொடக்கம். இப்ப இங்க இருக்கிற பெயர்களை எல்லாம் பாருங்க. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் இவங்க எல்லாரும் இந்திய தேசிய காங்கிரஸோட பெரிய தலைவர்கள். அவங்க ஏன் இந்த தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க? சிம்பிள், பிரிட்டிஷ் எதிர்க்கணும்னா தொழிலாளர் சக்தி ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இதனாலதான் சுதந்திர போராட்டமும் தொழிலாளர் இயக்கமும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து பயணிச்சது. சரி, நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணலாமா? நான் சில கேள்விகள் கேட்கிறேன், உங்களுக்கு பதில் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அதாவது ஏஐடியூசி, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? ஞாபகம் இருக்கா? கரெக்ட், அக்டோபர் 30, 1920. சூப்பர், இந்த தேதியை நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, அடுத்த கேள்வி. ஏஐடியூசியோட முதல் கூட்டம் எந்த ஊர்ல நடந்துச்சு? அந்த இடத்தோட பேர் ஞாபகம் வருதா? பம்பாய். கரெக்ட், இடமும் மறைக்கல, ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. 1920ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஏஐடியூசியோட முதல் தலைவர் யாரு? யோசிங்க. லாலா லஜபதி ராய். அருமை. எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள். நீங்க சூப்பரா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நாம வரலாறெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு, அதாவது இப்போதைய இந்தியால தொழிற்சங்கங்களோட பங்கு என்னவா இருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே முக்கியத்துவம் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கா, இல்ல மாறிடுச்சா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.